ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் 3வது பாடம் சிந்துவெளி நாகரிகம். இந்த பாடத்தை நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் ஷார்ட்கட் மூலமாக. சிந்துவெளி நாகரிகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அங்கே உள்ள அந்த அகழ்வாராய்ச்சி இடங்கள், பிளேசஸ், எந்தெந்த இடம் எங்கெங்கே இருக்குது, அந்த இடம் வந்து எதுக்கு ஸ்பெஷலாக இருக்குது, லோத்தல் எதுக்கு ஸ்பெஷல், அங்கே என்ன எடுத்திருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்களை பார்க்க போகிறோம். அடுத்து அதில் முக்கியமான ஆட்கள் என்ன, யாரெல்லாம் வாரா, அகழ்வாராய்ச்சியாளர்கள் என்னெல்லாம் பண்ணுறாங்க, ஜான் மார்ஷல் என்ன பண்ணுறாரு, அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதர்களும் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா அங்கே உள்ள சிறப்பு அப்படின்னா என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோன்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த கட்டடக்கலை எப்படி இருந்துச்சு, எந்த மாதிரி பில்டிங்ஸ் இருந்துச்சு, நகர கட்டமைப்பு எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள், சுகாதாரத்தில் எப்படி இருந்தாங்க. அதுக்கப்புறமா மக்களுடைய வாழ்க்கை முறை, அவங்க என்ன பண்ணாங்க, வணிகம் பண்ணாங்களா, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா சிந்துவெளி நாகரிகம் வந்து கவர் ஆயிரும். முதல்ல உலகின் தொன்மையான நாகரிகங்கள் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, மெசபடோமியா, சிந்துவெளி நாகரிகம், எகிப்து, சீனா, இந்த நாளும் தான் சொல்லுவோம். இதில் நம்ம ஒரு வேளை வரிசைப்படுத்துக்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா எம்எஸ் ஈஸியாக 6 அடிப்பார், ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்எஸ் அப்படின்னா மகேந்திர சிங் தோனி, எம்எஸ் தோனி ஈஸியாக 6 அடிப்பார், அதுதான் நாகரிகம். தொன்மையான நாகரிகம்னா எம்எஸ் ஈஸியாக 6 அடிப்பார். மெம்னா மெசபடோமியா, சிந்துவெளி, எகிப்து, சீன நாகரிகம். இதில் நமக்கு வந்து சிந்துவெளி நாகரிகம் தான் ரொம்ப முக்கியம். நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். 3300, அடுத்து 1900. ஸோ நமக்கு தெரியும் சிந்து நதிக்கரையில் தான் இருக்குது, அப்படி தானே. சிந்து அப்படிங்கிறது 3 எழுத்து, மறுபடியும் ஒரு 3 போட்டுக்கிறோம். அப்போ 3300. அதுக்கப்புறம் 1921 தான் கண்டுபிடிச்சாங்க, அதனால் 1900 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ ஆனால் இது கிடைச்சது எப்போ, கிமு 3300 1900 வரைக்குமான அதனுடைய காலம். மக்கள் ஏன் நதிக்கரையில் குடியேறினாங்க, இது தெரிஞ்சுக்கலாம், பெருசாக கேட்க போகிறதில்ல. ஏன்னா அங்கே வளமான மண் இருந்துச்சு, இவங்க கால்நடைகள் வளர்த்துருந்தாங்க. அதனால் அதுக்கு தேவையான தண்ணீருக்கும் விவசாயம் பார்க்குறதுக்கும் செழிப்பான இடம் தேவைப்பட்டுச்சு. அதனால தான் நைல் நதிக்கரை நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம், இந்த மாதிரி நாகரிகங்கள் எல்லாமே ஆற்றங்கரை நாகரிகங்களாகவே அமைஞ்சுது. அடுத்ததாக போக்குவரத்துக்கு ஏற்ற வழியாகவும், நீர் வழியாகவும், நில வழியாகவும் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு. அதனால தான் நதிக்கரையில் குடியேறினாங்க. அடுத்து பாடத்துக்குள்ளே இப்போ தான் போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஹரப்பா அப்படிங்கிறதுடைய பொருள் என்ன அப்படின்னா புதையுண்ட நகரம் அப்படிங்கிறது பொருள். முதல்ல யார் வர்றா அப்படின்னா சார்லஸ் மேசன். எப்போல்லாம் எங்கள் புத்தகத்தில் முதலில் வருதோ அதெல்லாம் முக்கியம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை திரும்ப கேட்பாங்க. முதல்ல சார்லஸ் மேசன் தான் வர்றாரு. ஹரப்பா நகரத்துடைய இடிபாடுகளை பற்றி பேசுகிறாரு. அப்போ சார்லஸ் மேசன் யார்? சார்லஸ் மேசன் தான் யார் அப்படின்னா அவர் தான் முதல்ல ஹரப்பா இடிபாடை பற்றி பேசினவர். ரைட்டு. ரெண்டாவது அவர் எப்படி பேசினார்னா தன்னுடைய நூலில் பேசுகிறாரு. ஸோ சார்லஸ் மேசன் தான் முதல்ல வராரு. அப்போது சார்லஸ் மேசன் என்ன பண்ணுறாரு, யார் அப்படின்னா கிழக்கிந்திய கம்பெனியில் பணிபுரிந்த படை வீரர். நமக்கு தெரியும் இங்கிலீஷ்காரங்களாக இருக்கவங்க தான் வந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்ண முடியும். அப்போது கம்பெனியில் சேர்ந்தவர் அப்படிங்கிறது நமக்கு எளிதாக தெரியும். அது கூட அவர் ஆராய்ச்சியாளராகவும் இருந்திருக்கிறார். அவருடைய பணி வந்து ஆராய்ச்சியும் அவருக்கு தெரியும். ஸோ அதனால தான் அந்த விஷயத்தை நோக்கி பார்த்துருக்கிறாரு. இப்போது எந்த பகுதியை பற்றி பேசியிருப்பார், ஹரப்பாவை பற்றினா, ஹரப்பா எங்கே இருக்குது, பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவுடைய வடமேற்கு பகுதி. அந்த பகுதியை பார்வையிடுறாரு. அங்கே சில செங்கல் திட்டுகள் இருக்கிறத கண்டறிகிறாரு. அப்போது பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு, அவருடைய நூலில் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பாழடைந்த செங்கல் கோட்டை உயரமாக சுவரோடு இருக்குது. அந்த செங்கல் கோட்டை எப்படி இருக்குன்னா உயரமான சுவரில் இருக்குது, கோபுரங்கள் மூலம் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் பேர் என்ன, சார்லஸ் மேசன். மேசன்னா யார், கொத்தனார். அப்போது முதல்ல இந்த இடிபாடு செங்கல் கோட்டையை பற்றிலாம் இப்படி கட்டியிருக்கு அப்படி கட்டியிருக்குன்னு யார் சொல்லியிருப்பா, ஒரு கொத்தனார் தான் சொல்லியிருப்பார். அவர் தான் மேசன், சார்லஸ் மேசன் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். முதல்ல இந்த இடிபாடை பற்றி கட்டினதை பற்றி சொன்னது யார் அப்படின்னா ஒரு கொத்தனார் தான் கட்டியிருப்பார். அப்போ சார்லஸ் மேசன். இன்னொரு சம்பவம் 1856 லாகூர்லேருந்து கராச்சிக்கு வந்து ரயில் பாதை தோன்றுறாங்க. இது வந்து என்னன்னா தோண்டும் போது நிறைய இந்த மாதிரி சுட்ட செங்கற்கள் கிடச்சிருக்கு. ஆனால் அது அகழ்வாராய்ச்சியான பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம்னு தெரியாமல் இவங்க சும்மா சாதாரணமாக அதை ரயில் பாதைக்கு இடையில போட்டு என்ன செஞ்சுட்டாங்க, அந்த கற்களுக்கு பதிலாக ஜல்லிக்கற்களுக்கு பதிலாக இந்த கல்லெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. அது எப்போ நடந்துச்சுன்னா புரட்சிக்கு முந்தின வருஷம் 1856. இது ஒரு சின்ன இன்சிடெண்ட். மெயினாக என்ன அப்படின்னா 1920 தான் என்ன செய்கிறாங்க, ஹரப்பா மொஹஞ்சதாரோ நகரங்களை வந்து அகழாய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பழைய புத்தகத்தைப்படி பார்த்தோம் அப்படின்னா 21 தான் ஹரப்பாவை கண்டுபிடிப்பாங்க, 22 தான் மொஹஞ்சதாரோவை கண்டுபிடிப்பாங்க. முதல்ல ஹரப்பாவை கண்டுபிடிச்சதுனால தான் இது ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு பெயர் பெற்றது. அடுத்து இன்னொரு முக்கியமான ஆள் வராரு. இப்போ ரெண்டாவது ஒரு ஆள் வராரு. ஸோ ஒவ்வொரு ஆளையும் வரும்போது ஞாபகம் வச்சுக்கணும், ஒவ்வொரு பிளேசஸ் வரும்போது ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ரெண்டாவது வரக்கூடியவர் யார் அப்படின்னா சர் ஜான் மார்ஷல் 1924 வர்றார்.
24. ஹரப்பா எல்லாம் கண்டுபிடிச்ச பிறகு தான் வர்றாரு. ஹரப்பா மொஹஞ்சதாரோ கண்டுபிடிச்ச பிறகு தான் வர்றாரு. இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையோட இயக்குனராக வர்றாரு. யார்? சர் ஜான் மார்ஷல். அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவர் பண்ண மிக முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, ஹரப்பாவுக்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் இடையே பொதுவான விஷயங்கள் இருக்கிறத கண்டுபிடிக்கிறார். ஹரப்பா இருக்குது, மொஹஞ்சதாரோ. இப்போ முதல்ல இந்த 2 விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. ஹரப்பா மொஹஞ்சதாரோன்னு 2 இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. இந்த 2க்கும் நிறையா ஒற்றுமைகள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சவர் தான் யார்? சர் ஜான் மார்ஷல். அப்போ தான் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 2 இடமும் ஒரு இடத்துல இல்லை. ஹரப்பா ஒரு பிளேஸில் இருக்குது, மொஹஞ்சதாரோ சிவிலைசேஷன் வந்து ஒரு பக்கத்தில் இருக்குது. அப்போ இது என்னென்னா, ஒரே மாதிரியாக பழக்க வழக்கம் வேறு இடங்களில் இருந்திருக்கு. அப்போ அதை ஒரே நாகரிகமாக கருதலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணவர் தான் யார் அப்படின்னா, சர் ஜான் மார்ஷல். ஸோ வந்து ஜான் அப்படின்னா எப்படி இருப்போம்? ஒரு கையை வச்சு அளக்கிற அளவை தானே ஜான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போது 5 விரலும் ஒரே மாதிரியாக இருக்குது இல்லை, அந்த 5 விரலுக்குள்ள ஒத்துமையை கண்டுபிடிக்கிறது தான் யார்? சார் ஜான் மார்ஷலுடைய வேலை. ஸோ அதைத்தான் ஆராய்ச்சியாளர்கள் நினச்சிக்கிறாங்க. 2 பக்கத்துலேயும் மட்பாட்டங்கள் கிடச்சிருக்கு. ஹரப்பாலையும் கிடச்சிது, மொஹஞ்சதாரோலையும் கிடச்சிது. சின்ன சின்ன வேறுபாடு தான் இருக்கே தவிர மற்றபடி பெரிய ஒற்றுமைகள் நிறையா இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹரப்பா நாகரிகம் தான் மொஹஞ்சதாரோவை விட பழமையானது. எது பழமையானதுன்னு கேட்கலாம். நம்ம முதல்ல கண்டுபிடிச்சது என்னது? ஹரப்பா தான். முதல்ல கண்டுபிடிச்சதும் ஹரப்பா தான், பழமையானதும் ஹரப்பா தான். அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஹரப்பா மொஹஞ்சதாரோ ஒரு டவுட் வந்துச்சுன்னா ஹெச்எம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெச்எம், ஸ்கூலில் ஹெச்எம் இருப்பாங்கல்ல, பழமையான ஆள், ஸ்கூல்லே பழமையான ஆள் ஹெச்எம் தான், வயசான ஆள். அப்போது ஹெச் அப்படின்னா ஹரப்பா, எம்னா மொஹஞ்சதாரோ. ஹரப்பா தான் ஃபஸ்ட்டு வருங்கிறதுக்காக அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, நமக்கு ஒரு விஷயத்தை விட்டோம். என்ன அப்படின்னா, நாகரிகம் அப்படிங்கிற சொல் எந்த மொழி சொல், அது என்ன ஷார்ட் ஃபார்ம் என்ன, அது என்ன பொருள் வந்துச்சு அப்படிங்கிறது. நாகரிகம் அப்படிங்கிறது லத்தீன் மொழி சொல். அதோட பொருள் என்ன அப்படின்னா நகரம். பெரும்பாலும் இந்த வரலாறில் லத்தீன் சொல்ல தான் நிறையா வந்திருக்கும். அப்போது லத்தீனை மட்டும் நம்ம ஈஸியாக படிச்சுக்கிட்டு மற்றதை வித்தியாசமாக வரும்போது மட்டும் அந்த சொற்களை படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மறக்காது. இப்போ நாகரிகம், லத்தி. இப்போ நாகரிகம் அப்படிங்கிறதுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நகை. ஸோ அதே பொருள் தான் நகரம். நாகரிகம் அப்படிங்கிறது நகரத்தில் உள்ளவங்க தான் எப்படி இருப்பாங்க? நாகரிகமாக இருப்பாங்க. அவங்க லத்தி எடுத்தால் தான் என்ன செய்வாங்க? பயப்படுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நாகரிகம், இல்லைனா நாகப்பாம்பை பார்த்தோன்னே லத்தி எடுத்து அடிக்க போகணும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். நகை. அதாவது சிவிஸ் அப்படிங்கிற வார்த்தையில் தான் நம்ம சிவிலைசேஷன் அப்படிங்கிறது இருக்குது. இந்த சிவிஸ்ங்கிற வார்த்தை இந்த லத்தீன் மொழி சொல்லேருந்து வந்தது. அதோட பொருள் என்ன அப்படின்னா சிட்டி, நகரம். ஒரு தொல்லியலாளர்கள் வந்து புதையுண்ட நகரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, செங்கல் இந்த மாதிரி அந்த கிடைக்கக்கூடிய அந்த பொருட்களை வச்சு கார்பன் டேட்டிங் மூலமாக பயன்படுத்தி கண்டுபிடிக்கிறாங்க. இலக்கிய ஆதாரங்கள், இப்போ பூம்புகார் நகரத்தெல்லாம் சிலப்பதிகாரம் அந்த மாதிரியான இலக்கியங்களில் புகார்னு ஒரு நகரம் இருந்துச்சுன்னு சொல்லப்பட்டதை வச்சு அந்த இடத்த ஆய்வு மேற்கொள்கிறாங்க. வான்வழி புகைப்படங்கள், புதையுண்ட நகரங்கள், இந்த மாதிரி வான்வழி புகைப்படங்கள் மூலமாக கண்டுபிடிக்கிறாங்க. நிலத்தடி ஆய்வு செய்கிறதுக்கு என்ன பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, காந்தப்புல வருடி, மேக்னெட்டிக் ஸ்கேனர் எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்கலாம். நிலத்தடி ஆய்வு செய்கிறதுக்கு. எஞ்சிய தொல்பொருட்கள் புதையுண்டு இருக்கிற இன்னொன்று பயன்படுத்துகிறாங்க. என்னது? ரேடாரும் பயன்படுத்துகிறாங்க. ரேடார் அப்படிங்கிறது என்னது? தொலை நுண்ணுணர்வு முறை. ஸோ இதெல்லாம் பயன்படுத்தி தான் இந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. புவியெல்லை தெற்காசியா, அங்கே தான் நம்ம இப்போ இந்தியாவிலையும் பாகிஸ்தான்லேயும் தான் இந்த சிந்துவெளி நாகரிகம் இருந்திருக்கு. அதனால் தெற்காசியா பகுதி அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து காலப்பகுதி, வெண்கல காலம் அப்படிங்கிறது சிந்துவெளி மக்களுடைய காலம். அடுத்ததாக காலம் அப்படின்னு 3300 சிந்துவெளி நாகரிகம். அடுத்து 1900 1921 தானே கண்டுபிடிக்காங்க. கடைசி 2 00ன்னு வச்சுக்கிடுங்க. அந்த 19ஆம் நூற்றாண்டில் தான் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு மூலம் இந்த காலத்தை வந்து முடிவு செஞ்சாங்க. எதன் மூலம் அப்படின்னா இந்த கதிரியக்க கார்பன் மூலம். அடுத்ததாக 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். சில இடங்களில் வந்து 15ங்கிற மாதிரி இருக்கும் எங்கள் 11th புக்கில். ஸோ சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஆனால் 13 லட்சம் அப்படின்னு இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 13 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? 13 லட்சம் அப்படின்னா 13ங்கிறது பேய் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த டைமில் தான் என்ன செஞ்சுருக்கு? பேய் வந்ததுனால இந்த ஊரே அழிஞ்சு போயிட்டு, சிந்துவெளி நாகரிகம் அழிஞ்சு போச்சு. அப்போ 13 ராசி இல்லாத நம்பர். அப்போ 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் இருந்ததுனால அது அழிஞ்சு போச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக 6 பெரிய நகரங்கள் இருந்திருக்கு. கிராமங்கள் வந்து அதிகமாக 200க்கும் மேற்பட்டவே இருந்திருக்கு. சிந்துவெளி நாகரிகம் வந்து நகர நாகரிகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால் கிராமங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருப்பாங்க. கிராமங்கள் இல்லை அப்படின்னு. கிராமங்கள் இருந்துச்சு, 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருந்துச்சு. பெரிய நகரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது என்ன இருந்துச்சு? 6 பெரிய நகரங்கள் தான் இருந்துச்சு, கிராமங்களும் இருந்துச்சு.
ஸோ இது எப்படி 6 நகரம்ங்கிறத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ ஆறு தானே இது, சிந்துங்கிறது ஒரு ஆறு, அந்த ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய நாகரிகம் தான். ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய நாகரிகம் பெரிய நாகரிகம், அதனால் 6 பெரிய நகரங்கள் இருக்குது. ஆற்றங்கரையில் 6 நகரங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் வராரு, யார் அப்படின்னா 3வது ஆள். இப்போ மேசன் பார்த்துட்டோம், மார்ஷல் பார்த்துட்டோம், அடுத்து வரக்கூடியவர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இந்த ஹாம் அப்படிங்கிறத ஹோம்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அலெக்சாண்டர் கன்னிங்ஹோம், அந்த அலெக்சாண்டர் கன்னிங்ஹோமுக்கு வராரு. ஹோமுக்கு வர்றவர் யார் வருவா, நிலத்தை அளந்து முதல்ல, அதுக்கு பிறகு தான் வீடு கட்ட ஆரம்பிப்போம், அப்படி தானே. ஸோ அப்போ முதல்ல வரவர் தான் யார், நில அளவையர். புது வீடு கட்டுவோம், அப்படி தானே. புது டெல்லியில் தான் அந்த இந்திய தொல்லியல் துறை ஆரம்பிக்கப்பட்டது. ஏஎஸ்ஐனா என்னென்னு கேட்பாங்க, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. 1861 என்ன செஞ்சுருக்காரு, வந்து இந்த தொல்லியல் துறையை நிறுவியிருக்கிறாரு. அவர் ஒரு சர்வேயர், நில அளவையாளர், புது டெல்லியில் நிறுவியிருக்காங்க. வெண்கல காலம் அப்படிங்கிறது வெண்கலத்தாலான பொருளை மக்கள் பயன்படுத்தின காலத்தை வெண்கல காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து ஹரப்பா நாகரிகம் இங்கெல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் முக்கியமான நகரங்கள். காளிபங்கன் ராஜஸ்தானில் இருக்கும், மொஹஞ்சதாரோ, இதெல்லாம் அடிக்கடி கேட்குறாங்க. தோலவீரா, லோத்தல், இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி, எது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து நகர நாகரிகம் சிறப்பான, இது ஹரப்பா எதுக்கெலாம் பேர் பெற்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். சிறப்பான நகர திட்டமிடல், நல்ல ஒரு அந்த நகரமே வந்து பிளான் பண்ணி கட்டப்பட்ட ஒரு நகரம். கட்டட வேலைப்பாடும் அப்படி தான் இருக்கும். அந்த காலத்தில் அப்படி கட்டியிருக்காங்கன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குது. தூய்மைக்கு பொது சுகாதாரம் அதிக அளவில் இருக்குது. ஏன்னா கழிவுநீர் கால்வை எல்லா வீட்லேயும் இருந்திருக்கு. அந்த மாதிரி சூப்பராக வச்சுருந்துருக்காங்க. அளவீடுகள்லாம் வச்சுருக்காங்க. ஒரு வணிகர்களாக இருந்திருக்காங்க, முத்திரை வச்சுருந்துருக்காங்க, இடைக்கற்கள்லாம் வச்சுருக்காங்க. விவசாயம் மட்டும் இல்லாமல் கைவினை பொருட்களும் சிறப்பாக இருந்திருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். பெருசாக மனப்பாடம் பண்ணுற அளவுக்கு இருக்காது, ஈஸியாக தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயந்தான். ஆனால் ஹரப்பாவோட ஸ்பெஷலான அம்சம், சிறப்பம்சம் அப்படிங்கிறதே அந்த திட்டமிட்ட நகர அமைப்பு தான். இதை பொறுத்த வரைக்கும் ஹரப்பா நகரத்தை 2ஆக பிரிக்கிறாங்க. இது வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்போவுமே மேல் நகரம் அப்படிங்கிறது யாருடைய டாமினேஷனில் இருக்கும் அப்படின்னா, யார் ஆட்சி பண்ணுறாங்களோ, யார் ஆட்சியில் இருக்காங்களோ, யார் பணக்காரங்களாக இருக்காங்களோ, யார் வசதி படைத்தவங்களாக இருக்காங்களோ அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கும். கீழ்ப்பகுதி எப்போவுமே சாமானிய மக்களுடையதாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். எப்போவுமே மேற்கு பகுதி, மேல்னா மேற்கு பகுதி, ஏன்னா அது உயரமாக இருக்குது. உயரமாக இருக்க பகுதி தான் எப்போவுமே இந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்க. ஏன்னா ஒரு வெள்ளம் வருது அப்படின்னா அழிஞ்சு போகிறது முதல்ல யார், கிழக்கு பகுதி, தாழ்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், பொதுமக்கள் தான் அங்கே அதிகமாக இருப்பான். பொதுமக்கள் அதிகமாக இருக்கும்போது அந்த இடமே என்னது, அதிக பரப்பு கொண்ட இடமா தான் இருக்கும். அப்போது கிழக்கு பகுதியை இவங்ககிட்ட தள்ளி விட்டுட்டு மேற்கு பகுதியில் சேஃபாக என்ன செஞ்சுருவாங்க, நிர்வாகிகள் உட்காந்துருப்பாங்க. அப்போ நிர்வாகிகள் இருக்க இடத்துல தான் என்ன இருக்கும், தானிய களஞ்சியமும் பெருங்குளம் எல்லாமே அவங்களுக்கு தான் இருக்கும். இவங்களுக்கு அந்த வாழ்கிறதுக்கு வசிக்கக்கூடிய இடமா மட்டும்தான் இருக்குமே கீழ்ப்பகுதி. மற்றபடி எல்லாமே இவங்க கண்ட்ரோல் தான் இருக்கும். இது ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம ரியல் லைஃபோட பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா அது புரிஞ்சுக்க முடியும் நம்மளால். ஏன்னா அவங்க சேஃபாக இருப்பாங்க. ஒரு வெள்ளம் வந்துச்சுன்னா உயரமான பகுதியில் தான் ஆட்சி பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான பகுதி, இப்போ ஹரப்பா பார்த்தோம், மொஹஞ்சதாரோ பார்த்தோம், மெஹர்கர்னு ஒரு பகுதியை பார்க்க போகிறோம். இந்த மெஹர்கர் யார் அப்படின்னா சிந்துவெளிக்கு அண்ணன், முன்னோடி. சிந்துவெளியோட முன்னோடி தான் யார், இந்த மெஹர்கர். இது வந்து எந்த மக்கள் வாழ்ந்த இடம் அப்படின்னா புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடம். புதிய கற்காலத்தை சார்ந்த மக்கள் வாழ்ந்த ஒரு இடம். அது எங்கே இருக்குது அப்படின்னா பாகிஸ்தானில் பலுசிஸ்தான். அதுவும் எந்த ஆற்று பள்ளத்தாக்கில் இருக்குது, போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் தான் இருக்குது. நாகரிகங்கள் எல்லாமே நல்ல ஒரு மக்கள் இருந்த எல்லாமே ஆற்று பள்ளத்தாக்கு ஆற்றில் தான் இருப்பாங்க. இது மெஹர்கர் வந்து போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் உள்ளது. தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டது. வேளாண்மை, கால்நடை எப்போதுமே முதல்ல அவங்க பண்ண விஷயம், நாகரிகம் வளர்கிறதுக்கு முதல் காரணம் அவன் மனுஷன் வந்து தனக்கு தேவையான சாப்பாடை விளைவிக்கிறதுக்கு வேளாண்மை பண்ணான். வேளாண்மை பண்ணும்போது அதற்கு துணையாக கால்நடைகளை வளர்க்க ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் தான் வீடு கட்ட ஆரம்பித்தான். அவனுக்குன்னு ஒரு விஷயத்தை உருவாக்க ஆரம்பித்தான். இது எப்போ அப்படின்னா கிமு 7000 அந்த காலத்தில் வாழ்க்கை வந்து நிலவியதாக சொல்கிறாங்க. எப்போ, கிமு 7000. நமக்கு எப்போ சிந்துவெளி நாகரிகம் ஆரம்பிக்கும் அப்படின்னா 3300. அப்போ கீழே தள்ளி கிட்டத்தட்ட ஒரு 4000 வருஷங்கள் கழித்து தான் சிந்துவெளி நாகரிகம் வருது. 4300 வருஷம் கழிச்சு தான். ஏன்னா கிமு வந்து ரிவர்ஸில் தானே வரும். அதனால் ஒரு 4300 வருஷம் கழிச்சு தான் இவங்க வராங்க. ஆனாலும் சிந்துவெளி மக்கள் அளவுக்கு இவங்க நாகரிகமாக இருந்தாங்கன்னா இல்லையா, அந்த மாதிரி பெருசாலாம் இல்லை. அது ஒரு தொடக்க கால மனிதர்கள், புதிய கற்கால மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்களே தவிர சிந்துவெளிக்கு முன்னோடி அவங்க அந்த வேளாண்மை பண்ணியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. ஆனால் பெரிய அளவில் இவங்க அளவுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த மாதிரி தெரியலை. இவங்களுடைய தெருக்கள், சிந்துவெளி மக்களுடைய தெருக்கள் கேட்பாங்க, சட்டக அமைப்பில் இருக்கும். சட்டகம் ஒரு ஃப்ரேம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சட்டக அமைப்பில் இருக்கும். தெரு நேராக இருக்கும். வடக்கு தெற்கா கிழக்கு மேற்காக இருக்குது. ரொம்ப வளைஞ்சு போகிற மாதிரிலாம் இல்லை. செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும்படி இருக்குது. இப்படி ஒரு ரோடு போகுதுன்னா அடுத்த ரோடு இப்படி தான் செங்கோணத்தில் வெட்டுது.
இங்கே ஒரு ரோடு போகுது, அடுத்து திரும்ப இங்கே ஒரு ரோடு போகுது, இப்படி போகுது, இந்த ரோடு போகுது, இந்த ரோடு போகுது. அது ரொம்ப செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த சாலைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா அகலமாக இருந்துச்சு, வளைவான முனைகளை கொண்டதாக இருந்துச்சு. எது? சாலைகள் தான். தெருக்கள் 2 ஓரங்களும் நல்லா நீட்டாக இருந்துச்சு. 2 மாடி அடுக்குகள்லாம் இருந்திருக்கு. இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் டைப்பில் கொடுத்தா நமக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். இதெல்லாம் பெரும்பாலும் கேட்குறது இல்லை, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு வீட்டிலேருந்து பல அறைகள், ஒரு முற்றம், கம்பல்சரி ஒரு முற்றம், ஒரு கிணறு, எல்லா வீட்லேயும் கழிவறையும் குளியலறையும் இருந்திருக்கு. கிணத்து பக்கத்துலேயே கழிவறை, குளியலறை, இதெல்லாம் கண்டிப்பாக எல்லா வீட்லேயும் இருந்திருக்கு. வீடு எப்படி இருந்திருக்கு? சுட்ட செங்கல்ல தான் கேட்டிருக்காங்க, சுண்ணாம்பு கலவை கலந்து கேட்டிருக்காங்க. ஸோ சிறப்பாக வாழ்ந்திருக்காங்க. அரண்மனை வழிபாட்டு தலங்கள், ப்ராப்பரான அரண்மனைங்கிற மாதிரி இல்லை, நகர நிர்வாகிகள் பயன்படுத்தியிருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் அரண்மனை எந்த ஒரு கோயிலும் கண்டுபிடிக்கப்படலை. இப்போது சிந்துவெளி நாகரிகத்தை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான கோயிலெலாம் எதுவும் கண்டுபிடிக்கப்படலை. அங்கே மக்களுடைய வீடு, அந்த கூட்ட அரங்கு, இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதனால் நிறைய விஷயங்களை நம்ம வந்து கெஸ் தான் பண்ணுறோம். ஏன் சுட்ட செங்கற்கள் கட்டங்களுக்கு பில்டிங் கட்டுறதுக்கு வந்து சுட்ட செங்கற்களை பயன்படுத்துகிறாங்கன்னா வலுவாக இருக்கும், கடினமானவை, நிலைத்து நிற்கக்கூடியவை, நெருப்பை கூட தாங்கும், நீரில் கரையாது. அடுத்து கழிவுநீர் அமைப்பு ரொம்ப முக்கியமானது. அவங்களுடைய நகரம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் ரொம்ப முக்கியமாக. ஏன்னா அந்த நேரத்தில் மூடப்பட்ட மூடு இருக்க மாதிரி இந்த பக்கம் செங்கல், இந்த பக்கம் செங்கல், இது நடுசில் அந்த பள்ளம் மாதிரி இருந்திருக்கும். அந்த வழியாக தான் தண்ணி கழிவுநீர் வெளியே போயிருக்கும். இந்த மாதிரி செங்கல் கல்தட்டையெல்லாம் வச்சு ஒரு பைப் லைன் மாதிரி அவங்க ரெடி பண்ணி வச்சுருந்துருக்காங்க அந்த நேரத்தில். இது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா கழிவு நீர், அதாவது நீர் வடிவில் இருக்கக்கூடிய கழிவு போகிறதுக்கும் திட கழிவு தனியாக இது பண்ணுறதுக்கும் அவங்க அமைப்பு வச்சுருந்துருக்காங்க. ஸோ இந்த பாருங்கள், வடிகால் நீர் தேங்காமல் போகிறதுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கங்கிறத அதை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி திடக்கழிவுகளும் என்ன செய்யணும், தேக்கி கழிவு நீரை மட்டும் என்ன செய்யணும், ஃபில்ட்ரு பண்ணி வெளியேற்றுற மாதிரி அமைப்பெல்லாம் அப்போவுமே வச்சுருந்துருக்காங்க. அடுத்ததாக பெருங்குளம், மொஹஞ்சதரோ. இப்போ நம்ம திரும்ப பார்க்குறோம், மொஹஞ்சதரோ பற்றி தான் பார்க்குறோம். எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குதுன்னு. குளம் இருக்குது. மொஹஞ்சதரானாலே நம்ம முகம் ஞாபகம் வச்சுக்கலாம். மொஹஞ்சதாரோ, முகம் வந்து எங்கே கழுவோம்? குளத்தில் கழுவோம். அப்போ பெருங்குளம் எங்கே இருந்துச்சு? மொஹஞ்சதராவில் இருந்துச்சு. அவ்வளோதான், சிம்பிள். இந்த பெருங்குளம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா செவ்வக வடிவத்தில் ஒரு நீர்த்தேக்கமாக இருந்துச்சு. முக்கியமான விஷயம் நடுசில் இருந்துச்சு, செவ்வகமாக. அந்த குளம் எங்கே இருந்துச்சு? ஊருக்கு நடுவில் இருந்துச்சு. நீர் கசியாத கட்டுமானத்துக்கான மிக பழமையான சான்று அப்படின்னா இதை சொல்லலாம். அது மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இயற்கை தார் பூசுகிறாங்க, நீர் கசிவு இருக்கக்கூடாதுன்னு. வடபுறம் தென்புறத்துலேருந்து படிக்கட்டு இருக்குது. எங்கள் 2 பகுதியில் படிக்கட்டு இருக்குது. 3 பக்கம், குளத்தோட பக்கவாட்டில் 3 பக்கமும் அறைகள் இருந்தது. பழைய புத்தகத்துலலாம் துணி மாற்றும் அறைகள்ங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. கிணத்துல தண்ணி எப்படி வரும்னா, குளம் தானே இது, குளத்துக்கு தண்ணி பக்கத்தில் இருக்க கிணறு, எல்லா வீட்லேயும் கிணறு இருக்கும். அந்த மாதிரி பக்கத்தில் இருக்க கிணத்துலேருந்து பொது கிணறு இருந்திருக்கும். அந்த கிணத்துலேருந்து தண்ணி இறைச்சி குளத்தில் விட்டுருவாங்க. அந்த குளத்தில் குளித்ததுக்கப்புறமா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அந்த தண்ணியை வெளியேற்றுறதுக்கும் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா வழிவகை செஞ்சுருக்காங்க. அவ்வளோ பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. அடுத்ததாக ஹரப்பாவில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா தானிய களஞ்சியம். ஹரப்பா, அப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை முகம் ஞாபகம் வச்ச மாதிரி ஹரப்பாவை அப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பா தான் யார் கொண்டு வருவோம் நமக்கு சாப்பாடு தானியம்லாம் கொண்டு வரது யார்? அப்பா தான். அங்கே தான் அப்பாட்ட தான் என்ன இருக்குது? தானிய களஞ்சியம் இருக்குது. தானிய களஞ்சியம் தானியம் சேர்த்து வைக்கிறதுக்காக செங்கலில் வந்து கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் தான் என்னது? தானிய களஞ்சியம். என்னெல்லாம் கிடந்திருக்குங்க தலை வெடிப்புகளில் இதெல்லாம் இருந்ததுக்கு சான்று இருக்குது அப்படின்னா கோதுமை, பார்லை, திணை வகைகள், எள் மற்றும் பருப்பு. ஏன்னா கோதுமை நார்த் இந்தியாவில் கோதுமை தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் பார்லி, திணை வகைகளும், எள், பருப்பு, இதெல்லாம் மிச்சங்கள் சிதறி கிடந்ததாக சொல்கிறாங்க. அடுத்து செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம். இந்த தானிய களஞ்சியம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஹரப்பா தான், ரைட்டு. எந்த ஊர்னு கேட்டாங்கன்னா ஹரியானா. ஹரப்பா ஹரியானா, ஹரி. ஸோ அதே ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம ஹரப்பானாலே அடுத்து என்னது? ஹரியானா. அப்பா வந்து எங்கேருந்து வர்றாங்க? ஹரி. ராகி, ஹரி. இங்கே கர்கி, கர்கி. கறி வைக்கணும்னா எங்கே இருந்து? தானிய களஞ்சியத்துலேருந்து தானியத்தை எடுத்துகிட்டு வந்து தான் என்ன செய்யணும்? கறி வைக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்தது. ஸோ தானிய களஞ்சியம், தானியம் அப்படின்னா யார் கொண்டு வருவா? அப்பா கொண்டு வருவார். ஹரஹர மகாதேவன் மாதிரி ஹரியானா. ஹரப்பா எங்கே இருக்குது? ஹரியானாவில் இருக்குது. ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஹரப்பாங்கிறது பெரிய நாகரிகம், அது நிறைய இடங்களில் இருக்கும். இந்த தானிய களஞ்சியம் இருக்கிறது ஹரப்பா நாகரிகம், ஹரியானாவில் இருக்கக்கூடியது. ராகி கர்கி அப்படிங்கிற பகுதியில் இருக்குது. அடுத்ததாக மொஹஞ்சதரோவில் ஒரு விஷயம் இருக்குது. என்னது? மொஹஞ்சதரோவில் மிகப்பெரிய என்ன செய்யுது? கூட்ட அரங்கு இருக்குது. முகத்துக்கு தான் என்ன செய்யும்? கூட்டம் கூடும். ஒரு கூட்டம் யாருக்கு கூடும்? முகத்துக்கு தான் கூட்டம் கூடும்.
அப்பாவுக்கு வந்து கூட்டம் கூடுமா? அப்பா வந்து ஒரே ஒரு ஆள், அவருக்கு கூட்டம் கூடாது. அப்போ ஹரப்பா கிடையாது. முகத்துக்கு இப்போ விஜய் இருக்காருன்னா அந்த அவருடைய முகத்துக்கு தான் என்ன செய்யுது கூட்டம் கூடுது. அப்போது மொஹஞ்சதாரோவில் தான் என்னது கூட்ட அரங்கு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா மொஹஞ்சதாரோ, முகம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன அப்படின்னா ஒரு 20 தூண் 4 வரிசையாக இருக்குது. அப்போ எவ்வளோ பெரிய கூட்டரங்காக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது வணிகம் போக்குவரத்து. ஹரப்பா மக்கள் எதுக்காக ரொம்ப அறியப்படுறாங்க அப்படின்னா வணிகம், வெளிநாட்டோட வாணிகம்லாம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் அவங்கள நம்ம சிறப்பாக நினச்சி பார்க்குறோம். அப்போவுமே அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. எடை அளவீடுலாம் வச்சுருந்துருக்காங்க. அதை பயன்படுத்துறதுக்கு அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சி பயன்படுத்தியிருக்காங்க. சக்கரம் இல்லாத வண்டி பயன்படுத்தியிருக்காங்க. அது ரொம்ப முக்கியம். சக்கரை வண்டி பயன்படுத்தியிருக்காங்க. ஆரக்கால் இருக்காது. அந்த சக்கரை வண்டிக்கு வந்து ஆரக்கால் இல்லாமல் திடமான சக்கரங்கள், சக்கரம் வந்து இந்த இப்படி இந்த ஆரம்லாம் இருக்கும், அச்சாணிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லாமல் சும்மா ரவுண்டாக இருக்கக்கூடிய அந்த ஆரக்காலே இல்லாத சக்கரங்களை பயன்படுத்தியிருக்காங்க. யார் கூட வணிகம் வச்சுருந்தாங்க, இது ரொம்ப முக்கியம். மெசபடோமியா கூட கடல் வணிகம் இருந்திருக்கு. அடுத்து கடல் வணிகம் இருந்திருக்குங்கிறத எப்போ சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மெசபடோமியாங்கிறது இந்த காலத்தில் உள்ள ஈராக், குவைத், சீரியா தான் மெசபடோமியா அப்படின்னு சொல்கிறோம். இந்த சிந்துவெளி நாகரிகத்துக்குள்ள முத்திரைகள் வந்து இந்த பகுதியில் கிடச்சிருக்கு. அப்போ ஒன்று இங்கேருந்து அவன் எங்கே போயிருக்கணும், அல்ல அவன் இங்கேருந்து வந்து வாங்கிட்டு போயிருக்கணும், ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணும். அப்போ 2 பேருக்கும் ஏதோ வாணிக தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத நிரூபிக்கிறாங்க. அது மெசபடோமியாவில் உள்ள சுமேர் பகுதி இதில் வந்து இந்த இதெல்லாம் கிடச்சிருக்கத உறுதிப்படுத்து. அப்போ 4 பகுதியை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல என்னது மெசபடோமியா, அடுத்ததாக குவைத்து, ஈராக்கு, சீரியா, சுமேர், இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? முக ஸ்டாலின் ஐன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முக ஸ்டாலின் அதான் எம்கே ஸ்டாலின், எம்கேஎஸ்னால் முக ஸ்டாலின் அப்படி தானே. எம் அப்படின்னா மெசபடோமியா, கே அப்படின்னா குவைத்து, எஸ் அப்படின்னா சீரியா, சுமேர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். ஐங்கிறது ஈராக். ஏன்னா முக ஸ்டாலின் தான் சிந்துவெளி நாகரிகத்துக்கு விட இங்கே இருந்து தான் நம்ம கீழடியிலேருந்து தான் நாகரிகமே தொடங்குது, தமிழ்நாட்டிலேருந்து தான் இந்திய நாகரிகமே தொடங்குது அப்படின்னு சொன்னார். அதனால் அவரை இந்த வாணிகத்தோட ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எம்கேஎஸ் அவர் கூட ஐ சேர்த்துக்கிறோம். எம்கேஎஸ் இந்தியா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷார்ட்கட்காக தான். அடுத்ததாக சுமேரில் ஒரு பேரரசன் இருக்கார். அவர் பேர் என்னது? நாரம் சின். அவர் வந்து மெலுக்காங்கிற இடத்துல என்ன வாங்கியிருக்கிறாரு? அணிகலன் வாங்கியிருக்கார். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? மெல்லிய கால், ஒரு காலில் அணிகலன் வாங்கிறதுக்காக என்ன செஞ்சுருக்காரு? நாரம் சின் அப்படிங்கிறவர் சுமேரியாவோட பேரரசுக்கு உட்பட்ட பகுதியில் உள்ளவர். அவர் வந்து மெலுக்காவில் அணிகலன் வாங்கியிருக்காரு. அந்த மெலுக்கா தான் சிந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குன்னா நாரம் சின் குறித்த ஒரு காவியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. போக்குவரத்துக்கு என்ன பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா காளைகளை பயன்படுத்தியிருக்கிறாங்க. பாரசீக வளைகுடா மெசபடாமியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட போன்று உருளை வடிவ முத்திரைகள் வந்து சிந்துவெளி பகுதியிலையும் கிடைக்கும். இந்த பாரசீக வளைகுடாவில் சில முத்திரைகள் எடுக்கிறாங்க, மெசபடோமியாவில் முத்திரைகள் எடுக்கிறாங்க, சிந்துவெளி பகுதியிலையும் முத்திரைகள் எடுக்காங்க. இதெல்லாம் சிமிலராக இருக்குது. அப்போது இதுக்கு ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா அங்கே உள்ளது இங்கே சம்மந்தமே இல்லாமல் வந்திருக்காது. இப்போது வணிகம் செய்ய போய் தான் வந்திருக்கு. அதனால் அவங்க கூடலாம் வணிகம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுது. அடுத்ததாக லோத்தல் வந்து ஒரு துறைமுக நகரம், கப்பல் கட்டும் தளமாக இருந்திருக்கு, செப்பனிடும் தளமாகவும் இருந்திருக்கு. கப்பல் கட்டக்கூடிய தளம் மட்டும் இல்லை, செப்பனிடும் தளமாக இருந்திருக்கு. வணிகம், அவங்க வெளிநாட்டோட வணிகம் வச்சுருந்தாங்கிறதுக்கு லோத்தலும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அது வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வணிகம் பண்ணக்கூடிய வணிகத்தலமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, ஏற்றுமதி பண்ணக்கூடிய இடமா. குஜராத்தில் சபர்மதி ஆற்றோட ஒரு துணை ஆற்றோட கரையில் இது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மொஹஞ்சதாரோவில் வந்து ஆண் சிலை கிடச்சிருக்கும். அதான் முகம் இருக்கா, அதேமாதிரி பெண் சிலைக்கு முகம் இருக்கா, ஆண் சிலை பெண் சிலை எல்லாமே எங்கே கிடச்சிருக்கும்? முகம் இருக்கிறதுனால மொஹஞ்சதாரோவில் கிடச்சிருக்கும். ஒரு கட்டடத்துலேருந்து கிடச்சிருக்கு. அதில் நெத்தியில் அந்த இதை ஞாபகம் வச்சுக்கலாம், நெத்தியில் பட்டை இருக்கும். அடுத்து வலது கை மேல் பகுதியில் என்ன இருக்கும்? ஒரு சிறிய அணிகலன் காணப்படும். தலைமுடி இதெல்லாம் ட்ரிம் பண்ணியிருப்பாங்க, அழகாக ட்ரிம் பண்ணி ஒழுங்குபடுத்தப்பட்டு இருக்குது. காதில் அணிகலன் வழிகிறதுக்காக இது இருக்க மாதிரி, துளை இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, அந்த மேலங்கி டிசைனு இதெல்லாம் இப்போவும் அந்த மக்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் மெயினாக இது ஆண் சிலை எங்கே கிடச்சிது, பெண் சிலை எங்கே கிடச்சின்னு கேட்பாங்க. அடுத்து எடை அளவீடு. குஜராத் லோத்தல் துறைமுக நகரம்னு படிச்சிட்டோம். அங்கே துறைமுக நகரத்தில் ஒன்று கிடச்சிது. என்னது? தந்தத்திலான அளவுகோல் 1704 மில்லி மீட்டர். இதுதான் சிறிய அளவீடை கொண்டிருக்கு. அந்த காலத்தில் அளக்க பயன்படுத்தினதில் இருக்கிறதுலே மிகச்சிறிய பிரிவுங்கிறது என்ன? 1704 மில்லி மீட்டர். ஆனால் அந்த காலத்தில் உள்ள அளவு அது 1704. அடுத்ததாக மனிதர்கள் முதல்ல பயன்படுத்தப்பட்ட உலோகம், மனிதர்களால் பயன்படுத்தப்பட்ட உலோகம் என்னது? செம்பு. அதனால தான் செம்புலிங்கம்லாம் பேர் வைப்போம்.
இரும்பு லிங்கம்லாம் வைக்க மாட்டோம், செம்பு லிங்கம் அப்படிங்கிற மாதிரி இருமை அப்படின்லாம் வைக்க மாட்டோம், செம்பு லிங்கம்னு வைப்போம், அதான் செம்பு. அடுத்து முகஞ்சதரோவில் பெண் சிலை, அதான் பெண்ணுக்கு வந்து முகம் இருக்கும், அதனால் பெண் சிலை. அது வெண்கலத்தாலான ஒரு சிலை. நடனமாடும் சிலை, நடனமாடும் பெண் சிலை, இப்படி எல்லாம் கேட்பாங்க, அடிக்கடி கேட்பாங்க. அதை பார்த்தவர் யார் அப்படின்னா சார் ஜான் மார்ஷல். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இதை பார்த்தோன்னே இது வந்து வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னு நம்புறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா கிரேக்க மக்களுக்கே பண்டைய காலம் வரைக்கும் என்ன செய்யலை, இதை மாதிரி உருவாக்க தெரியலை. ஒரு 3000 வருஷம் இருக்கலாம், கண்டிப்பாக ஒரு 3000 வருஷம் முற்பட்டதாக இருக்கும் அப்படின்னு நம்பினேன். அது கரெக்டாக இருந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்லுவார். அடுத்தது இன்றைக்கி இதே பேரில் பாகிஸ்தான்லேயும் ஆப்கானிஸ்தான்லேயும் அதே தமிழ் இங்கே இருக்கக்கூடிய பேர்கள்லேயே அங்கே ஊர்கள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, ஆப்கானிஸ்தானில் கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஆப்கானிஸ்தானில் ஆறுகளை பொறுத்த வரைக்கும் காவ்ரி, பொருன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொர்க்கை, பூம்புகார் இப்படி நகரங்கள் இங்கே நகரங்களில் 2, ஆறுகளில் 2 கொடுத்துருக்காங்க. அப்போ இதை மட்டும் படிச்சிட்டோம் அப்படின்னா மீதி எது கேட்டாலும் பாகிஸ்தான் அப்படின்னு அடிச்சிடலாம். பாகிஸ்தானில் கொர்க்கை, கேவிட்டின்னு சொல்கிறாங்க, கொர்க்கை, வஞ்சி, தொண்டி இதெல்லாம் இருக்குது. மதுரைங்கிறதா மதுரை, உறையூர் அப்படிங்கிறது உரை, கூடல் நகர் அப்படின்னு இருக்குது. பாகிஸ்தானில் என்ன ஆறுகள் இருக்குது, காவிரி, பொருணை இங்கே சொல்கிறோம், இங்கே காவிரி, வாலா, பொருணை அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வாலா வருது, இங்கே காவிரின்னு வருது, இங்கே பொருன்ஸ்னு வருது, இங்கே பொருணைன்னு வருது. எழுத்து புரிஞ்சிக்க முடியல, அதான் ஆளாளுக்கு ஒன்று சொல்லிகிட்டு இருக்காங்க, இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம். சிந்துவெளி நாகரிகத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் நம்ம சொல்கிறோம். ஏன்னா நமக்கு பெரிய சோர்ஸ் கிடைக்கல, இலக்கிய ஆதாரங்கள் கிடைக்கல. நமக்கு கிடைச்சதை வச்சு நம்ம இப்படி இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை சொல்கிறோம். மெயினாக என்ன அப்படின்னா, உடையை பொறுத்த வரைக்கும் பருத்தி ஆடைகள் தான் பெரும்பாலும் இருந்திருக்கு. கம்பளி ஆடைகளையும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. நூலை சுற்றி வைக்கிறதுக்கு இந்த சுழல் அச்சு, இந்த பீடி நூல் சுற்றுற மாதிரி சுழல் அச்சுலாம் இருக்கும்ல, அதை மாதிரியெல்லாம் அவங்க வச்சுருந்துருக்காங்க. ரொம்ப முக்கியமாக போருக்கு பெரும்பாலும் போரால் அழிஞ்சிருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அமைதியான வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க. பெருசாக படைகள் இருந்ததுக்கு இந்த ஆயுதங்களெல்லாம் வச்சுருக்கிறது மாதிரியான இடங்கள்லாம் வந்து தெரியலை, கிடைக்கல. ஸோ அதனால் அவங்க அமைதியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துருப்பாங்க அப்படின்னு நம்ம ஒரு கெஸ் பண்ணுறோம். ஆபரணங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, சிவப்பு நில கற்களை வந்து என்ன செய்கிறாங்க, அந்த இதை பயன்படுத்தி தான் என்ன செய்கிறாங்க, நகை செய்கிறாங்க. கார்னிலியன் அப்படின்னு சொல்லுவாங்க, கார்னிலியன். சிந்துவெளி மக்கள், சிவப்பு நிற கற்கள், சிந்து மக்கள் சிவப்பு நிற கற்களை என்ன செய்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க. இவங்களுக்கு இரும்பை பற்றி என்ன செய்யாது, தெரியாது. குதிரையை பற்றியும் தெரியாது. ஏன்னா சிந்துங்கிறது ஒரு பொம்பளை பிள்ளைன்னு நினச்சிக்கோங்க. சிந்துங்கிற பொண்ணுக்கு குதிரை மேலே ஏறி ட்ராவல் பண்ண தெரியாது, பயப்படும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இரும்பு எடுத்து அடிக்கவும் தெரியாது, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். என்னென்ன இதிலலாம் அணிகலன் செஞ்சுருக்காங்க அப்படின்னா, தங்கம், வெள்ளி, இது நார்மலாக நம்ம செய்கிறது. தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண்ணில் கூட என்ன செஞ்சுருக்காங்க, கற்கள் செஞ்சு அணிகலன்லாம் செஞ்சுருக்காங்க. 2 பேருமே அணிகலன் அணிஞ்சிருக்காங்க. ஒரு இவ்வளோ பிளான் பண்ணி நகரம்லாம் கட்டிட்டு அது அப்போ எப்படி நிர்வாகம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு அதிகார மையம் இருந்திருக்கணும் அப்படின்னு கெஸ் பண்ணுறோம். அது உண்மையாக அப்படின்னு தெரில. அடுத்து சிந்துவெளி மக்களுடைய முதன்மையான தொழிலும் நமக்கு கன்ஃபார்மாக தெரியாது. வேளாண்மை பண்ணியிருக்காங்க, கைவினைப் பொருட்கள்லாம் செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு கிடச்சிருக்கக்கூடிய முத்திரை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது கைவினைப் பொருட்கள் செஞ்சுருக்காங்க. பானைகள், அங்கே கிடச்சிக்கக்கூடிய அந்த ஓடுகள், அதில் கிராஃப்ட்டு, அந்த செய்யக்கூடிய இதெல்லாம் பார்க்கும்போது அணிகலன் செய்கிறது, இப்படி எல்லா வகையான வேலை செய்கிறதுக்கும் அங்கே ஆள் இருந்திருக்காங்க. மெயினாக வர்த்தகர்கள், வணிகர்கள், கைவினைஞர்கள் இருந்திருக்காங்க. கால்நடை வளர்ப்பும் இருந்திருக்கு அவங்ககிட்ட. சக்கரத்தையும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஆரக்கால் இல்லாத சக்கரத்தை பயன்படுத்தியிருக்காங்க, அதான் முக்கியம். போக்குவரத்துக்கு காலை பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து சிவப்பு கருப்புன்னா நம்ம ஊருக்கு நம்ம ஏரியாவோட கட்சி இது கலர் தானே சிவப்பு கருப்பு. அப்போது சிவப்பு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், சிவப்பான மண்பாண்டம், இங்கே இருக்கக்கூடிய சிவப்பான மண்பாண்டம் இருக்குது. அதில் கருப்பு வண்ணத்தில் என்ன செய்கிறாங்க, அந்த டெக்கரேஷன்லாம் எப்படி பிளாக்கில் டெக்கரேஷன் பண்ணுறாங்க. பானை வந்து சிவப்பு பானை, டெக்கரேஷன் பண்ணது பிளாக் பெயிண்டில் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சிவப்பு கருப்புங்கிறது நம்ம மாநில கட்சிகளுடைய ஒரு கம்பல்சரியாக இருக்கக்கூடிய நிறம். சிவப்பு கருப்புங்கிறது இங்கே உள்ள கட்சியுடைய நிறம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சிந்துவெளியோட கம்பேர் பண்ணிக்கோங்க. பானை துண்டுகள் வந்து விலங்குகள் உருவம் இருக்குது, வடிவியல் உருவங்கள்லாம் இருக்குது நிறையா. அந்த ஜியாகிரஃபியில் நம்ம வரைவோம்ல, அந்த 10 மார்க்கு வரைவோம்ல, அது மாதிரி அந்த நிறையா வடிவியல் ஜாமெட்ரி வடிவியல் சம்மந்தமாக நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மத நம்பிக்கையை பற்றி நமக்கு பெருசாக எந்த ஆதாரமும் கிடைக்கல. ஏன்னா அது அந்த மாதிரி ஒரு கோவிலோ ஏதோ கிடைக்கல. அவங்க வந்து பெண் சிலை கிடச்சதுனால தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலான்னு சொல்கிறோம்.
சில மரத்தை வழிபட்டிருக்கலாம் அப்படின்னு பழைய புத்தகங்கள்லாம் கொடுத்துருக்கோம். இதில் ரொம்ப சிம்பிளாக பென்சிலே நிறைய கிடைச்சனால ஒருவேளை தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் தான். சிந்துவெளி நாகரிகத்தை பொறுக்கலையும் அவங்க இப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி இருந்திருக்கலாம் இப்படிங்கிறது தான் வரும். ஸோ அதனால் அந்த ஆப்ஷனை பார்த்து தான் நம்ம அந்த கொஷின்ஸ்க்கெலாம் ஆன்சர் பண்ணணும். கலைத்திறன், இந்த பசு டைப்பில் குரங்கு, அணில், நாய், ஆண் பொம்மை, பெண் பொம்மை இப்படியெல்லாம் பல்வேறு வகையான விளையாட்டு பொருட்கள்லாம் செஞ்சுருக்காங்க. அப்படி செய்கிற அளவுக்கு அவங்களுக்கு நேரம் இருந்திருக்கு. அதெல்லாம் அதை ஒரு தொழிலாவோ பொழுதுபோக்காவோ அவங்க ரொம்ப முக்கியமான ஒன்றா பார்த்துருக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும். 1900 என்ன செய்யுது, அழிய ஆரம்பிக்குது. அதுக்கான காரணம் இதாக இருந்திருக்கலாம், அவ்வளோதான். ஆற்றுக்கரையில் ஒருவேளை வெள்ளம் வந்து அழிஞ்சிருக்கலாம், சுற்றுச்சூழல் மாற்றம் ஏதோ கிளைமேட் சேஞ்சினால் அவங்க பாதிக்கப்பட்டு இறந்துருக்கலாம், வேறு யாரோ படையெடுத்து அழிஞ்சிருக்கலாம், இயற்கை சீற்றங்கள்னால அழிஞ்சிருக்கலாம், நதிக்கரையில் தான் இருந்திருக்காங்க, ஒருவேளை ஏதோ நதி வெள்ளம் வந்து அழிஞ்சிருக்கலாம், காலநிலை மாற்றம் காரணமாக ஏதோ வியாதி வந்து கூட அழிஞ்சிருக்கலாம், தொற்றுநோய் வந்து அழிஞ்சிருக்கலாம், காடு அழிக்கப்பட்டதுனால அவங்க அழிஞ்சிருக்கலாம். இதெல்லாம் வந்து இருக்கலாம், அவ்வளோதான். எது வந்து பாரம்பரிய தளமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, மொஹஞ்சதாரோவில் உள்ள தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறக்கூடிய இடம். ஒவ்வொருத்தர் முகம் வச்சே அது என்ன பாரம்பரியத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுவோம். முகம்தான் வந்து ஆண் சிலை கிடைக்கிது, முகம்தான் பெண் சிலை, முகத்தில் தான் கழுவுதோம், பெருங்குளத்தில் முகத்தில் தான் கூட்டம் கூடுது, கூட்டாரங்கு வைக்கிறோம், முகம்தான் பாரம்பரிய தளமாக தேர்ந்தெடுக்கப்படுது. அப்போ மொஹஞ்சதாரோவை இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பொதுவான உண்மை, மிக பழமையான நாகரிகம் நம்ம பார்த்தோம் என்னது, 4. MS தோனி ஈஸியாக 6 அடிப்பார். அப்போது அதில் 1 என்னது, இந்த சிந்துவெளி நாகரிகம். பழமையான இந்த 4 நாகரிகத்தில் பெரிய பரப்பளவு யாருக்கு, சிந்துவெளி நாகரிகம் தான். பெரிய பரப்பளவு மற்றெல்லாம் சின்ன சின்ன பரப்பளவுகளை கொண்டுள்ளது, இது இப்போ அவ்வளோ பறந்து விரிஞ்ச பரப்பளவை கொண்டுள்ளது. முதல் திட்டமிடப்பட்ட நகரங்கள், அதான் ரொம்ப முக்கியமானது. சுகாதாரத்துலேயும் அவ்வளோ சிறப்பாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. இது எப்படின்னா, முதல்ல நம்ம எப்படி எழுதுவோம், முதல்ல எழுத ஆரம்பிக்கும்போது ஆவெல்லாம் எப்படியோ எழுதியிருப்போம், சுமாராக எழுதியிருப்போம். அதனால் முதல் எழுத்து வடிவம் சுமாராக எழுதியிருப்போம், சுமேரியர்களால் எழுதப்பட்டது, அவ்வளோதான். கார்பன் வயது கணிப்பு முறை, கார்பன் வந்து 14. இந்த கார்பன் 14 பயன்படுத்தி ஒரு பொருளோட வயசை கண்டுபிடிக்கிறது தான் கார்பன் வயது கணிப்பு முறை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக சிந்துவெளி நாகரிகத்துடைய அந்த பெருங்குளம் தான் உலகத்தினுடைய முதல் பொதுக்குளம் பொதுவாக எல்லாருக்குமே இருந்த அந்த மாதிரியான உலகத்தின் முதல் குளம் அப்படிங்கிறது நம்மளுடைய மொஹஞ்சதாரோடைய பொதுக்குளம் தான். இந்த பரப்பளவு அப்படிங்கிறது மேற்கில் பலுசிஸ்தானுடைய மக்ரான் வரை. அப்போ மேற்கு மக்கு, மேற்கு மக்கு அப்படி பொறுத்துக்க டைப்பில் கொடுத்தாங்கன்னா அடிச்சிடலாம். கிழக்கு காகர், கீஹா, காகர் காக்ரா, கா அப்படின்னு வரும். கிழக்கு காகரா. வடக்கு யார், வடக்கு பொதுவாக நம்ம நார்த் இந்தியாவில் உள்ளவங்கள சொல்லுவோம், வடக்கை வந்து நமக்கு ஆப்பு வைக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ நான் வடக்கு அப்படின்னா ஆப்பு, அப்படி ஆப்கானிஸ்தான். அடுத்து தெற்க தான் யார், மகாபிரபுக்கள் நம்ம உட்காந்துருக்கோம், தெற்கே நம்மளுடைய மகா தெற்க தான் இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இதெல்லாம் கேட்டதில்லை, இருந்தாலும் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம். கிசா பிரமிடு அப்படிங்கிறது 2500 குக்ஃபு மன்னனால் சுண்ணாம்புக்கல்லால் கட்டப்பட்டது. உர்ஜி குராட் அப்படிங்கிறது மெசபடோமியா சுரமேரியர் காலத்தில் ஊர்நம்மு அப்படிங்கிற அரசனால் ஜின் அப்படிங்கிற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்டது. அபு சிம்பல் அப்படிங்கிறது 8th அரசன் 2ஆம் ராம்சேஸ் அப்படிங்கிறவள கட்டப்பட்ட ரெட்டை கோயில் உள்ள இடம். ஸோ இதோட இந்த பாடம் முடிஞ்சுது. அடுத்து இன்னொரு பாடத்தில் சந்திக்கலாம். நன்றி.